டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்குரிய முக்கியமான 5 காரணங்கள் என்ன, எப்படி நம்ம அதை நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா யூஸ்வலாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் நிறையா சொல்கிறது, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத தலைவலி இருக்குது, ஒற்றை தலைவலி இருக்குது, புருவத்தின் மேல் வலிக்குது அப்படின்னு. ஸோ இதற்கு நிறைய சைனசைட்டிஸ், கழுத்தெலும்பு தேய்மானம் எப்படி இருந்தாலும் இதையும் தாண்டி வேறு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு மாதவிடாய் வரக்கூடிய காலங்களில், அந்த ஓவலேஷன் நடக்கக்கூடிய காலங்களில் தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது பெண்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பொழுதெல்லாம் ரொம்ப கீழே குறைய ஆரம்பிக்குதோ ஸோ தலைவலி ஜாஸ்தி ஆகும். அதனால தான் யூஸ்வலாக மாதவிடாய் வரும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கீழே ட்ராப் ஆகும், அவங்களுக்கு தலைவலி வரும். அது மாதிரி கர்ப்ப காலத்துலேயும் பெண்களுக்கு தலைவலி வரும். இது இல்லாமல் என்ன அப்படின்னா, சில பெண்கள் கருத்தடை மாத்திரைகள் எடுப்பாங்க, இல்லை வேறு எதுக்காவது ஹார்மோனல் சார்ந்த, கர்ப்பப்பை சார்ந்த ஹார்மோனல் சார்ந்த மாத்திரைகள் எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஹார்மோன் ஒரு சில மாற்றம் அடைகிறதுனால பெண்களுக்கு தலைவலி ஏற்படும். அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹார்மோனாலால் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு, எனக்கு குறிப்பிட்ட மாதவிடாயான இந்த காலத்தில் தான் 14 நாள் கழித்து வருது, இல்லை மாதவிடாய்க்கு முன்னர் தான் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே இது ஹார்மோனல் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ என்ன காரணங்கள், நம்ம கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, இல்லை அடினோமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த தக்க வகையில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன் அப்பப்போ கொஞ்சம் ஏறி இறங்கலாம். ஆனால் சில பெண்களுக்கு நிரந்தரமாகவே அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து இந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது என்னன்னா, இது இந்த கழுத்து தசைப்பகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இறுக்கமடைய செய்யும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு மாதிரி தலைவலி வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்குது, தலைவலி வரும் பொழுது இந்த கழுத்து தசை இருக்குது, தாடைகளில் இருக்குது, இந்த நெற்றி பொட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வலி 2 பக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேஜராக ஸ்ட்ரெஸ் தான் காரணமாக இருக்கும். ஸோ இவர்களுக்கு ஒரு அற்புதமான உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெஃபிர். ஸோ நம்ம ஏற்கனவே பதிவுகள் அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ இதில் நல்ல நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது, பாலில் இருக்குது. அந்த பால் அப்படிங்கிறது குறைந்த அளவு தான். இன்னொன்று இது ஃபெர்மெண்டேஷன் ஆகும் பொழுது, பாக்டீரியாக்கள் கலக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வினைப்படும் பொழுது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படாது. ஸோ இந்த கெஃபீரை தினமும் இரவு பெண்கள் பருகி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால் அடிக்கடி இந்த தலைவலி ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கார்டிசோல் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குறைய ஆரம்பிக்கும். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா தூக்கம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இங்கே 2 சைடும் வச்சுக்கலாம், மிகினும் குறையினும். தூக்கம் அதிகமாக இருந்தாலும் தலைவலி வரும், தூக்கம் குறைந்தாலும் தலைவலி வரும். அப்போ தூக்கம்ங்கிறது இந்த பெண்களுக்கு முக்கியமாக எப்போ இருக்கணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் நல்ல முழுமையான தூக்கம் இருக்கும். ஒரு 10 மணிலேருந்து காலை 6 மணியோ இல்லை 5:30 மணி வரைக்கும் முழுமையான தூக்கம் இருக்கணும். இதில் தடைகள் ஏற்பட்டது, தூக்கம் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி வரும். இன்னொரு சாரார் இருப்பாங்க, எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது பகலுறக்கம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி பகலில் தூங்கக்கூடிய பெண்கள் அன்னைக்கு தூங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி ஏற்படும். ஸோ இவர்கள் என்ன மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, எதுவாக இருப்பினும் பகல் உறக்கம் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஒரு சின்ன நாப் எடுத்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் அப்படி இது இருக்கலாமே தவிர அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் படுக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த பகல் நேரத்தில் தூக்கம் வருது அப்படின்னா ஒன்று அடிக்ஷன் ஆகிட்டோம். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அப்போ தான் உணவு சாப்பிட்டுருக்கோம், அந்த செரிமானம் நமக்கு ஏற்ற வகையில் இல்லை, கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்துது அப்படின்னா
ஒரு தூக்கம் வந்து வரும். எந்த ஒரு உணவு சாப்பிட்ட பிறகு நமக்கு தூக்கம் வருதோ அந்த உணவு நமக்கு தகுதியான உணவு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெண்கள் சுக்கு குடிநீர் வந்து எடுத்துக்கணும். ஸோ நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கு சீவி ஒரு சின்ன சிறு துண்டு வந்து எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகு, வேணும் அப்படின்னா காஃபி பவுடர் ஒரு பிஞ்ச், பட் இதையே ரொம்ப வழக்கமாக ஆக்கிக்கக்கூடாது. போட்டு அந்த காஃபி வச்சு மல்லி டீ வச்சு குடிக்கணும். ஸோ அப்போ குடிக்கும் பொழுது அந்த பகல் நித்திரை வந்து அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 15 நாள் எடுக்கும் பொழுது அந்த பகல் தூக்கம் இல்லாமல் போயிடும். அதற்கப்புறம் நம்ம அப்படியே நைட் தூக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர், எனக்கு நைட்டு தூக்கம் தான் இல்லை, ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கெஃபீன் எடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் அற்புதமான ஒரு முத்திரை வந்து இருக்குது. ஸோ இந்த கை பெருவிரலை வந்து நம்ம உள்ளே வச்சு மடக்கிக்கிட்டு இந்த 5 விரல்களையும் மடக்கி இதையும் மடக்கி இப்படி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கைகளை நீட்டாக இது பண்ணிவிட்டு இடது பக்கம் சாய்ந்து நல்ல லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், படுக்கணும். ஸோ அந்த மாதிரி படுக்கும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சீரான தூக்கம் வரும். அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி அப்படிங்கிறது வராது. 4வது முக்கியமான விஷயம் அப்படின்னா டீஹைட்ரேஷன், நீர் அதிகமாக வெளியேறது. இந்த மாதிரி நீர் அதிகமாக வெளியேறது, அவங்களோட உடம்பை விட்டு நீர் வெளியேறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாதவிடாயின் போது நீர் வந்து அதிகமாக வெளியேறும். இல்லை ரொம்ப அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதிகமாக வியர்க்குது அப்படின்னா நீர் வந்து வெளியேறும். அதனால் வந்து அவர்களுக்கு தலைவலி ஏற்படும். ஸோ மாதவிடாயின் பொழுது வரக்கூடிய தலைவலிக்கு நல்ல ஒரு அற்புதமான உணவு என்ன அப்படின்னா உப்பு சேர்த்த மோர், அதனுடன் கொஞ்சம் சுக்குத்தூள் வந்து எடுக்கணும். இது வந்து என்ன பண்ணணும்னா, மாதவிடாயின் பொழுது உதிரப்போக்கு இந்த வழியாக நீர்த்துவம் அதிகமாக வெளியேறுவதை வந்து தவிர்க்கும். மற்றைய காரணங்கள் வேர்க்குது இந்த மாதிரியால் நமக்கு தலைவலி வருது அப்படின்னா நார்மல் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/4 லெமன், கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எலக்ட்ரோலைட்ஸாக வந்து நமக்கு செயல்படும். ஸோ அதன் மூலம் வரக்கூடிய தலைவலி வந்து ஸ்டாப் ஆகிடும். 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணவு முறை. தவறான உணவு முறை பெண்கள் எடுக்கிறதுனால தான். குறிப்பாக என்ன தவறான உணவு முறைனா, உணவு சாப்பிட்றதே கிடையாது. எப்பெல்லாம் பசிக்குதோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஃபி டீன்னு எடுக்கும் பொழுது அந்த அடிக்ஷனுக்கு வந்து அவங்க ஆயிடுவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட வேலையில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஃபீன் கிடைக்கல அப்படின்னா, கஃபீனும் ஒரு வகையான போதைப் பொருள் மாதிரி தான். ஒரு டைம் லிமிட் ஜோனுக்கு மேலே கிடைக்கல, திருப்பி அதுக்கு கிரேவ் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தலைவலி போன்றவை ஏற்படும். ஸோ அதனால் அந்த காஃபி டீயை அதிகமாக பயன்படுத்துவதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுத்த ஆரம்பிக்கணும். அடுத்து இது இல்லாமல் சில பெண்கள், குறிப்பாக வேலை செய்யக்கூடிய பெண்கள், இல்லை வெளியில் போகக்கூடிய பெண்கள், இன்றைக்கி பெண்களிடமும் அந்த வழக்கம் வந்துருச்சு. என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுப்பாங்க, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை. அதில் பார்த்திங்கன்னா கஃபீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயே நோட் பண்ணியிருப்பாங்க இதில் கஃபீன் இருக்குது அப்படின்னு. அதே வந்து பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டோம், இல்லை நம்ம ஒரு 2 நாள் தொடர்ந்து எடுப்போம், 3வது நாள் நம்ம அதை எடுக்கலை அப்படின்னா நமக்கு தலைவலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணும். அது மாதிரி எம்எஸ்ஜி கலந்த உப்புக்கள் கலந்த உணவு முறை, பேக்கெட் உணவு முறை, இதெல்லாம் பெண்கள் அவாய்ட் பண்ணும். அண்மை காலமாக வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன, ஈவன் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வரக்கூடிய பெண்களே சொல்லக்கூடியதுன்னா, பெண்களும் மதுவை வந்து அன்றாடம் எடுத்துக்கொள்வது நமக்கு வழக்கமாகிடுச்சு. அதுவும் சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, டாக்டர் நான் என்ன பண்ணுறது, நான் வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறேன், இல்லை 15 days ஒன்ஸ் எடுக்கிறேன், மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆண் பெண் யாராக இருப்பினும் மது வந்து அது கெடுதல் தான். ஸோ பெண்கள் குறிப்பாக என்ன அப்படின்னு பண்ணணும்னா, மது எடுக்கும் பழக்கம் இருந்தது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ்னால் கூட அதையும் வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 காரணங்களால் பெண்களுக்கு அதிக அளவில் தலைவலி ஏற்படுது. ஸோ இந்த லாஸ்ட்டு சொன்ன டயட் மட்டும் நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி சொன்ன 4 காரணங்களும் நான் எப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொன்னேன். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நன்றி.